வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. டைரக்டர் இளனோட இயக்கத்துல, கவினோட நடிப்புல ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கலையா நடிச்ச கவினுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமால ஹீரோவா நடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனா இருக்கிற கவினுக்கு, இந்த கனவை நிஜமாக்க என்னெல்லாம் கஷ்டப்படுவாரு, என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுவாரு, கடைசியில சினிமால ஹீரோ ஆவாரா இல்லையான்னு தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஜானர் என்னதான் ஒரு பேஷன் நோக்கி போற ஒரு படமா இருந்தாலும் கூட, இந்த ஜானர்ல நிறைய படங்கள் வந்திருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சூரை போற்றுல ஏரோப்ளேன், ஜெர்சியில கிரிக்கெட், குரு படத்துல பிசினஸ்ன்னு ஒரு பேஷன் வேற வேறையா இருந்தாலும் கூட ஜானர் வந்து சேம் தான். முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா, கவினோட கேரக்டர் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீனேஜ்லேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் அவர் கொடுத்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. லால் வந்து படத்தில் கவினோட அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கவினோட பேஷனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவார் லால் சார். ஹீரோயின்னு பார்த்தோன்னா படத்தில் 2 ஹீரோயின் இருக்கிறாங்க. அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் படத்தில் கொடுத்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவின் அண்ட் லாலோட காம்பினேஷன் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது காமெடியில் மட்டும் இல்லை, எமோஷன் சீன்ஸில் கூட தான். படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அண்ட் கவின்கு போட்டி போட்டு டெடிகேட் பண்ணியிருக்காங்க படத்துக்காக. அண்ட் யுவன் சங்கர் ராஜா படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அவங்களோட ஃபேன்ஸுக்காக. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் படத்தில் வர அந்த மோட்டிவேஷன் டைலாக் ஆகட்டும் அண்ட் சென்டிமெண்டல் டைலாக்ஸ் கூட ஆகட்டும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஒரு சில டைலாக்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக கூட இருந்துச்சு. படத்தில் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் ஒரு சில சீன்ஸில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஹீரோயினோட ரோல் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களோட ரோல் கூட ஆகட்டும், அவங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோதான். அட் த சேம் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட் அண்ட் எங்கேஜிங்காக இருந்தாலும் கூட படத்தோட செகண்ட் ஆஃப் பேஷன் நோக்கி போகிற கவினோட சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, சினிமாவில் மட்டும் இல்லை, வேறு துறையில் கூட நெப்போட்டிசம் இருக்கும். இந்த கண்டென்ட் பற்றி சொல்லியிருந்தா இன்னும் படம் எங்கேஜிங்காக போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா தான் படத்தில் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இருந்தாலும் கவினோட ஸ்கோர் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கவினோட கெட்டப் அண்ட் மேக்கப் எல்லாம் படத்தில் ரொம்ப பிலீவபிளாக கூட இருந்துச்சு. அதாவது கவின் கூட ஒரு நடிகர் தான், அவர் ஸ்டார் ஆகிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு ஆடியன்ஸ்க்கே ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் யாரோட கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு அதிகமாக கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது கவினோட கேரக்டர் தான். ஓவராலாக ஸ்டார் படம் பற்றி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் இப்போ இருந்த நிலைமையில் இந்த படம் எவ்வளோ பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்லணும். படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி தியேட்டரில் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்டார் படம் தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். Don't forget to like, share and subscribe to சினிமா பேசுவோம் நண்பா.